இவங்க நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 6 ராசிக்காரங்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரர் என்றுமே பயன் பெருசா இருக்காதுங்க. அவங்களால, அதாவது ரத்த பந்தம் சம்பந்தப்பட்டவர்களால பிறர்களுக்கு பயன்கள் பெருசா இருக்காது. இவங்களால அவங்களுக்கு பயன் இருக்குமே தவிர அவங்களால இந்த நபர்களுக்கு பயன் பெருசா இருக்காது. இதை வந்து 3 பங்கா பிரிக்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மேஷம், துலாம், சரிங்களா? இந்த ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதியம் பெறக்கூடிய கிரகம் 6ஆம் அதிபதியா வரும். அதாவது மேஷத்துக்கு 3ஆம் அதிபதி புதன் வந்து 6ஆம் அதிபதியா வருவாருங்க. துலாத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் அதிபதி குரு 6ஆம் அதிபதியா வருவார். சோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா அண்டர்ஸ்டாண்டிங் பெருசா இருக்காதுங்க. கருத்து வேறுபாடு பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒற்றுமை அப்படின்ற விஷயம் கொஞ்சம் குறைவு தான் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா கன்னி, மீனம். கன்னிக்கும் மீனத்துக்கும் 3ஆம் அதிபதி வரக்கூடிய கிரகம் வந்து 8ஆம் அதிபதியா வருவார். அதாவது செவ்வாய் வந்து 8ஆம் அதிபதியாகவும் வருவார். அதே மாதிரி மீனத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் 3ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியாகவும் வருவார். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது உடன் பிறந்தவங்களால என்னைக்குமே பயன் பெருசா இருக்காதுங்க. ரத்த மதம் சம்பந்தப்பட்டவர்களால் கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை இவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கடைசியா வந்து பாத்தீங்கன்னா கடகம், மகரம். கடகத்துக்கும் மகரத்துக்கும் 3ஆம் ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் விரையாதிபதியா வருவார். சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்றைக்குமே இவங்களால ரத்த மதம் சம்பந்தப்பட்ட உறவுகளால தேவையற்ற பொருளாதார இழப்புகள், வீண் பண விரயங்கள், நஷ்டங்கள் கண்டிப்பா ஏற்படுங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும். இது வந்து ஒரு பொதுவான ஒரு பலன் தான். ஸோ உங்க ஜாதகப்படி நீங்க பிறந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியோட கிரகம் வந்து ஒரு சுப கிரகத்தை சேர்க்கை பெறும்போது, அல்ல சுப கிரக தொடர்பு பெறும்போது கண்டிப்பா நல்ல ஒரு தன்மையில கிடைக்கும் உடன் பிறந்தவங்களால. ஆனா அந்த பாபகங்கள் தொடர்பு அல்லது பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புகள் பெருசா இருக்கும்போது கொஞ்சம் பாதிப்புகள் சற்று இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் இவன் கவனமா இருந்துக்கிட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.